சென்னையில் ஆபரண தங்கம் விலை மூன்றாவது நாளாக இன்றும் குறைந்துள்ளது. 3 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 5000 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று காலை சவரனுக்கு 80 ரூபாயும் மாலையில் 1480 ரூபாயும் சரிந்து சவரன் 1,23,720 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு அதிரடியாக 2120 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் இன்று ஒரு சவரன் 1,21,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15,200 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 295 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயரும் என்ற அச்சத்தில் மக்கள் தங்களது வாகனங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்பி வருகின்றனர். வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். பெட்ரோல் பங்குகளில் நள்ளிரவு திடீரென குவிந்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து காலி கேன்களிலும் தங்களது வாகனங்களிலும் பெட்ரோல் டீசல் நிரப்பிக் கொண்டு சென்றனர். இதனால் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்கள் பரபரப்பாக காணப்பட்டது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு நண்பர்களுக்கு ஃபோன் வந்தது, இது மாதிரி பெட்ரோல் ரொம்ப டிமாண்டு, கிடைக்காத விலையேறுது அப்படின்னு. அவனு பெட்ரோல் பங்கில் போனால் ஏகப்பட்ட கூட்டம், பெட்ரோல் போட முடியல. திருப்பி காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னா காலையில் போனால் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நேற்று அது ஒரு வதந்தின்னு அப்புறமா தான் தெரிய வந்தது. பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டாரத்தில் வழக்கம் போல் பெட்ரோல் பங்குகள் செயல்பட்டன. மதுரை மாவட்டம் ராயபாளையத்தில் வரும் 7ஆம் தேதி அதிமுகவில் இருந்து திரளானோர் திமுகவில் இணையும் விழா நடைபெற உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ராயபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவினர் 80% பேர் திமுகவில் இணையும் சூழல் உள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர்களாகவே தேவை அறிந்து சாதனை புரிந்த இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விழா நடைபெறும் இடத்தில் நடந்த பூமி பூஜையில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியை அமைய வேண்டும் என விரும்புவதாக கூறினார். திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டரின் 194ஆம் ஆண்டு அவதார தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் கடற்கரையில் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு தாலாட்டு பாடுதல், பள்ளி உணர்த்தல், அபயம் பாடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கடலில் பதமிட்டு சூரிய பிரகாச சுத்த ஐயா வைகுண்டரை அவதார பதிக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடந்தது. இதனிடையே ஐயா வைகுண்டருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அவர், இடுப்பில் இருந்த துண்டை தலைக்கு கிரீடமாக மாற்றிய ஐயா வைகுண்டரை நாம் பெற்ற நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். கீழ்நோக்கியை பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபத்தை போல விளக்கின் ஒளியாய் வீரத்தனமாக இருங்கள் என சமத்துவ கனலை சமூகத்தில் விதைத்து நிறைந்தவர் ஐயா வைகுண்டர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் எனும் அவரது கூற்றையே ஆட்சிக்கான அடிப்படையாக கொண்டு நலிந்தோரின் நலம் நாடும் அரசாக நமது திராவிட மாடல் அரசும் செயல்படுகிறது என்றும் பதிவிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் வெண்பாக்கம் பகுதியில் 130 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலைய பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. 56 பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதியுடன் 25,000 பேர் வந்து செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு முதல்வர் மிகப்பெரிய ஒரு செங்கல்பட்டுல எதிர்பார்க்காத பல ஆண்டுகளாக உள்ள ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. வெண்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு, திருப்பதி, ஹொசூருக்கு இணைப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் வெளியூரில் இருந்து செங்கல்பட்டுக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளி மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு அவர்களே பஸ்ஸுங்கெல்லாம் போயிடும். அதனால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பயனடைவார்கள். நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் மலிவு விலை சிற்றுண்டி கடைகள், முதலுதவி சிகிச்சை மையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேளச்சேரி பரங்கிமலை ரயில் நிலையங்களுக்கு இடையே நாளை அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் தடத்தில் அமைந்துள்ள ரயில்வே பாதைகள் மற்றும் வளாகங்களை பயன்படுத்தும் அனைவருக்கும் தெற்கு ரயில்வே முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் தடத்தில் நாளை மதியம் 2 மணி முதல் 5:30 மணி வரை சிறப்பு ரயில் மூலம் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே 20 கிலோமீட்டர் முதல் 24 கிலோமீட்டர் வரை நடக்கும் இந்த சோதனை ஓட்ட நிகழ்வின் போது அனுமதி இல்லாத நபர்கள் யாரும் ரயில் தண்டவாளங்களை நெருங்கவோ அதன் அருகில் வேலை செய்யவோ வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று காலை சவரனுக்கு 80 ரூபாயும் மாலையில் 1,480 ரூபாயும் சரிந்து சவரன் 1,23,720 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு அதிரடியாக 2,120 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் இன்று ஒரு சவரன் 1,21,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15,200 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 295 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சுண்டக்காப்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுண்டக்காப்பட்டியில் 2025-26 நிதியாண்டிற்கு பல்வேறு சிமெண்ட் சாலை பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வேலை தர வேண்டிய நிலையில் நவீன இயந்திரங்கள் மூலம் மிக குறுகிய காலத்திலேயே முடித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஒரு நாளைக்கு 336 ரூபாய் கூலி வழங்கப்பட வேண்டிய இடத்தில் 6 நாள் வேலை செய்த 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு நாளைக்கு தலா 50 ரூபாய் மட்டுமே தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தங்களுக்கு தர வேண்டிய நியாயமான கூலியை வழங்க கோரி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பிரதமர் மோடி பதில் அளிக்காததால் பாஜக கூட்டணியில் இருந்த முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறுவாரா என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசிடம் முதலமைச்சரின் ஒரே முக்கியமான கோரிக்கை மாநில அந்தஸ்துதான் என்றும், ஆனால் பிரதமர் அது பற்றி வாய் திறக்க மறுப்பதாக விமர்சித்தார். முதலமைச்சருடைய ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்ற மாநில அந்தஸ்து கோரிக்கை பிரதமர் அவர்களுக்கு பதில் சொல்லாத காரணத்தால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வர தயாரா? புதுச்சேரியில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்ததாக நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒன்றிய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சிறப்பாக செயல்படுவதாக பிரதமர் கூறியது பொய் என்றும் அவர் சாடியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று உடலில் சேறு பூசி வழிபட்டனர். இந்த ஆண்டிற்கான சேத்தாண்டி திருவிழா கடந்த மாதம் பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சேறு பூசும் திருவிழா நடைபெற்றது. அம்மன் அழைப்பு ஊர்வலத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் உடலில் சேறு பூசியும் காய்கறி மாலைகள் அணிந்து கொண்டும் ஊர்வலமாக சென்றனர். சேறு பூசி சென்றவர்களின் மீது வியாபாரிகளும் பொதுமக்களும் தங்களது வியாபாரம் தொழில் சிறக்க வேண்டி உப்பு, மிளகு, காசு உள்ளிட்டவற்றை சூறையிட்டனர். காளி, சிவன், முருகன் வேடமணிந்த இளைஞர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில இருந்தே கருவறைக்கு போய் சாமிக்கு தண்ணி ஊற்றலாம். அது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு 10,000 மெம்பர்ஸ் மாதிரி வருவாங்க. ஊரின் எல்லா காரணம் எங்க எல்லாரும் போனாலுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அசம்பிள் ஆயிடுவாங்க. சேத்தாண்டி திருவிழாவில் ஈரோடு, கோவை, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயரும் என்ற அச்சத்தில் மக்கள் தங்களது வாகனங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்பி வருகின்றனர். வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். பெட்ரோல் பங்குகளில் நள்ளிரவு திடீரென குவிந்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து காலி கேன்களிலும் தங்களது வாகனங்களிலும் பெட்ரோல் டீசல் நிரப்பிக் கொண்டு சென்றனர். இதனால் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்கள் பரபரப்பாக காணப்பட்டது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு நண்பர்களுக்கு ஃபோன் வந்தது, இது மாதிரி பெட்ரோல் ரொம்ப டிமாண்டு, கிடைக்காத விலையேறுது அப்படின்னு. அவனு பெட்ரோல் பங்கில் போனால் ஏகப்பட்ட கூட்டம், பெட்ரோல் போட முடியல. திருப்பி காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னா காலையில் போனால் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நேற்று அது ஒரு வதந்தின்னு அப்புறமா தான் தெரிய வந்தது. பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டாரத்தில் வழக்கம் போல் பெட்ரோல் பங்குகள் செயல்பட்டன. செங்கல்பட்டு மாவட்ட மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் வெண்பாக்கம் பகுதியில் 130 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலைய பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. 56 பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதியுடன் 25,000 பேர் வந்து செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு முதல்வர் மிகப்பெரிய ஒரு செங்கல்பட்டுல எதிர்பார்க்காத பல ஆண்டுகளாக உள்ள ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. வெண்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு, திருப்பதி, ஹொசூருக்கு இணைப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் வெளியூரில் இருந்து செங்கல்பட்டுக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளி மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு அவுட்டர்லயே பஸ்ஸுங்கெல்லாம் போயிடும். அதனால பாத்தீங்கன்னா
பொதுமக்கள் பயனடைவார்கள். நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் மலிவு விலை சிற்றுண்டி கடைகள், முதலுதவி சிகிச்சை மையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் சிஎஸ்கே வீரருமான MS தோனி சாலை விதிகளை மீறியதாக ஜார்க்கண்ட் போலீசார் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். IPL தொடரை ஒட்டி சென்னையில் தோனி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே அண்மையில் அவர் ராஞ்சியில் சாலை விதிகளை மீறி காரில் அதிவேகத்தில் சென்றுள்ளார். இது தொடர்பாக சாலையில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் தோனிக்கு தானியங்கி முறையில் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காக கடல் மீன் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கடல் மீன் அருங்காட்சியகம் 5 கோடி ரூபாயில் அமைக்க மீன்வளத்துறை சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக மீன் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. மேல் தளத்தில் நன்னீரில் வாழும் 50 வகையான மீன்களை பார்வையிடும் வகையில் கண்ணாடி தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. கடலுக்குள் சென்று வண்ண வண்ண மீன்களை பார்ப்பது போன்று இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அருங்காட்சியகம் முழுவதும் கண்ணை கவரும் வகையில் வண்ண வண்ண மீன்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. ஜனநாயகன் படத்தை முடக்கி போட்டு இருக்கும் ஒன்றிய ஆட்சியை நோக்கி தாவேக தலைவர் விஜய் கருத்து ஏதும் தெரிவிக்காதது ஏன் என்று திராவிடர் விடுதலை கழக பொதுச் செயலாளர் விடுதலை ராசேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயகன் படத்தை தணிக்கை வாரியம் முடக்கி போட்டிருப்பதை கட்சி மாறுபாடுகளை கடந்து நாகரீகத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாகரீகத்திற்கு இவர்கள் எல்லாம் தகுதியானவர்களா என்ற கேள்வியைத்தான் இன்று விஜயின் பேச்சு எழுப்புகிறது என்று விடுதலை ராசேந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் பேசிய நடிகர் விஜய் பெயரளவுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார் என்றாலும் நன்றி என்றும் பேசியதை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். முதலமைச்சரின் இந்த கண்டும் காணாத கண்டனத்தை கூட படத்தை முடக்கி போட்டு இருக்கும் ஒன்றிய ஆட்சியை நோக்கி இவர் தெரிவித்தாரா? தில் இருக்கிறதா என்ற அவரது மேடை சவடால்கள் ஒன்றிய ஆட்சி எதிர்ப்பு என்று வந்துவிட்டால் சலாம் போட ஆரம்பித்து விடுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் ராயபாளையத்தில் வரும் 7ஆம் தேதி அதிமுகவில் இருந்து திரளானோர் திமுகவில் இணையும் விழா நடைபெற உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ராயபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவினர் 80% பேர் திமுகவில் இணையும் சூழல் உள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர்களாகவே தேவை அறிந்து சாதனை புரிந்த இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விழா நடைபெறும் இடத்தில் நடந்த பூமி பூஜையில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியை அமைய வேண்டும் என விரும்புவதாக கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.